வணக்கம். என் பெயர் நாகசெல்வி. பதிவு எண் 802. சீதா கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. ஸ்ரீராமர் சீதா பிராட்டி அன்னையின் திருமண வைபோகம் மிதிலையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஜனக மாமன்னர் தன் மகளான சீதாதேவியை ஸ்ரீராமபிரானுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் வேளையில் அவர் ஸ்ரீராமரை பார்த்து, என் ஸ்ரீராமா, என் குல தெய்வமான என் சீதாதேவியை தனக்கு தாரை வார்த்து கொடுக்கின்றேன். அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவள் உங்கள் இன்பங்களின் துன்பங்களிலும் நிழலாக உங்கள் கூட வருவாள் என்று ஜனக மாமன்னர் தாரை வார்த்து கொடுக்கின்றார் ஸ்ரீராமபிரானுக்கு. ஜனக மாமன்னருக்கு முன்பே தெரிந்திருக்கும் போல ஸ்ரீராமரும் சீதா அன்னையும் 14 வருடங்கள் கானகத்திற்கு செல்லப் போகிறார்கள் என்று. ஆதலால் தான் இன்பத்திலும் துன்பத்திலும் தன் கூடவே நிழலாக இருப்பாள் என்று கூறுகிறார். அவர் சொன்னது பலித்துவிட்டது. ஸ்ரீராமர் நால்வருக்கும், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் நால்வருக்கும் திருமணம் நல்லபடியாக நிறைவு பெறுகின்றது. தசரத மாமன்னர் தன் 4 மகன்கள், மருமகள், துணைவியருடன் மக்களுடன் அயோத்தி மாநகர் நோக்கி கிளம்ப, பரசுராமர் சிவதனுசுவை உடைத்ததற்காக ஸ்ரீராமபிரானுடன் தர்க்கம் முடிந்து அயோத்திக்கு அனைவரும் கிளம்புகின்றார்கள். அயோத்தியில் சில காலங்கள் மிகவும் சந்தோஷமாக மகிழ்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கேகை நாட்டு மன்னர் யுதாஜித் தன் மருமகன்கள் பரதன், சத்ருகன் இருவரையும் சில காலம் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அழைத்து செல்கின்றார். அவ்வாறு அழைத்து சென்ற பின்பு ஸ்ரீராமர் தசரதரையும் தன் தாய் மூவரையும் தன் துணைவி சீதாதேவி மற்றும் மக்கள் அனைவரையும் மிகவும் தசரத மாமன்னர் வழிநடத்த நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு புரிந்து கொண்டிருந்த வேளையில் தசரத மாமன்னர் முன்னே ஒரு கண்ணாடி, அங்கு நிறைய தெரிந்ததோ அவர் முன்னாடி, நாள் என்ன, நாளிகை என்ன, இரவென்ன, பகல் என்ன என்று தசரத மாமன்னர் மனதில் தயக்கம் வெளிவர, அவர் தன் முதன் மந்திரி அவருடனும் தன் குல குருவான வசிஷ்ட முனிவரிடம் தன் ஸ்ரீராமபிரானுக்கு 18 மணி நேரத்திற்குள் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். காசி பட்டாடைகளும் மத்தளங்களும் மேளங்களும் பல வகையான இசைக்கருவிகளும் முழங்க ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் 18 மணி நேரத்திற்குள் நடந்து முடிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட, அயோத்தி மாநகரமே கோலாகலம் கொண்டிருக்கின்றது. வசிஷ்ட முனிவர் பல இடங்களிலிருந்து தீர்த்தத்தை வரவழைக்கின்றார். மந்தரை ஒரு கூனி. அவள் யார் தெரியுமா? அவர் தேவலோக ஒரு அப்சரஸ். ராவணனை அழிப்பதற்காக அவள் மூல காரணமாக பூமிக்கு அனுப்பப்பட்டவள் மந்தரை. அவள் மேல் மாடத்தில் இருந்து அயோத்தி மாநகர மக்கள் எல்லாருமே கோலாகலமாக இருப்பதை பார்த்து என்ன என்று வினவ, நாளைக்கு ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று தெரிந்தவுடன் மந்தரை கைகேயி இருக்கும் அரண்மனை நோக்கி வேகமாக வருகிறார்கள். கைகேயிக்கும் தசரத மாமன்னருக்கு மனம் முடிக்கும் பொழுது கேகை நாட்டு மன்னர் பணிப்பெண்ணாக அனுப்பப்பட்டவள் தான் இந்த மந்தரை பணிப்பெண் என்று கூட நினைவில்லாமல் பொறாமை உணர்வுடன் வேகமாக கைகேயி இருக்கும் அரண்மனைக்குள் சென்று, கைகேயி, என் தலைவியே, எவ்வாறு நீங்கள் உறக்கம் கொள்கின்றீர்கள்? எவ்வாறு உங்களுக்கு உறக்கம் வருகின்றது? நாளைக்கு ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம்மா, எப்படி தூக்கம் வருகின்றது என்று பொறாமை உணர்வுடன் கைகேயை பார்த்து பேச, கைகேயி, ஸ்ரீராமன் என் மகன், அவனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பது மிகவும் நல்லதானே என்று மிகவும் வெள்ளந்தியான ஒரு குணத்துடன் கைகேயி சொல்ல, மந்தரை இவளை எப்படியாவது தன் வசப்படுத்த வேண்டும் என்ற துர்வார்த்தைகளை போதிக்க, ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் கௌசல்யாவின் அடிமை பெண்ணாக மாறிவிடுவாய் கைகேயி, தசரதன் அடிமையாளாக நீ இருக்க வேண்டும் கைகேயி என்று கூற, கைகேயின் மனதில் பொறாமை உணர்வு குடிகொள்கின்றது. எவ்வாறு தசரதன் கேட்பது என்று நினைக்கும் பொழுது, மந்தரை, நீ பெற்ற 2 வரங்களை இப்பொழுது நீ உபயோகப்படுத்திக்கொள் என்று கூறுகிறாள். மந்தரை கூறியதை கேட்டு கைகேயி தன் ஆடை அலங்காரங்களை அவிழ்த்து, அவள் பணிப்பெண்ணை விட மோசமான ஆடைகளை உடுத்தி தலைவிரி கோலத்துடன் தரையில் விழுந்து அழுகின்றாள். தசரத மாமன்னர் வர, தசரத மாமன்னர் கைகேயின் நிலைக்க தனக்கு பிடித்தமான மனைவி தரையில் விழுந்து கிடந்தால் எவ்வளவு மனதில் வருத்தமாக இருக்கும். கைகேயை தூக்கி தன் மடியில் கிடத்த, இதுதான் தக்க சமயம் என்று அவர் 2 வரங்களை இப்பொழுது தசரத மாமன்னரிடம் கேட்கிறார். அவர் ஸ்ரீராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகின்றது என்ற மன திருப்தியில் என்ன வர வேண்டுமானாலும் கேள் என்று கூற, அவள் இப்பொழுது தன்னுடைய பொறாமை குணத்தை வெளிப்படுத்துகிறாள். என் மகன் பரதனே நாட்டை ஆள வேண்டும், முடிசூட்ட வேண்டும். 2வது, உடனே ஸ்ரீராமர் 14 வருடங்கள் கானகம் செல்ல வேண்டும் என்று 2 வரத்தையும் கேட்க, தசரத மாமன்னர் மூர்ச்சையாகி விழ, கைகேயி எதற்கும் கலங்காமல் ஸ்ரீராமபிரானை பணியாளை விட்டு அழைத்து வர, ஸ்ரீராமர்
தன் தந்தை மூர்ச்சையாகி இருப்பதை பார்த்து என்ன என்று வினவ கைகேயி கூறுகிறாள், நான் தந்தையிடம் 2 வரங்கள் கேட்டேன், அது தன்னால் தான் முடியும் என்று கூற, என்ன என்று சொல்லுங்கள் தாயே என்று கேட்க, என் மகனுக்கு பரதனுக்கே முடிசூட்ட வேண்டும், 2வது நீ உடனே 14 வருடங்கள் கானகம் செல்ல வேண்டும் என்று கூற, இதை என்னிடமே கேட்டிருக்கலாமே, உங்கள் வரத்தை வீணாக்கி விட்டீர்களே தாயே என்று கூறி அவரிடம் தசரத மாமன்னரிடம் உத்தரவு வாங்கி தன் தாய் கௌசல்யாவுடன் சென்று தன் விஷயத்தை கூற, கௌசல்யாவும் மூர்ச்சையாகி விழ தன் மனைவி சீதா தேவியிடம் போய், நீ என் தாய் தந்தையரை பார்த்துக்கொள், நான் 14 வருடங்கள் கானகம் செல்கின்றேன் என்று தன் மனைவி சீதாவிடம் கூற, சீதா அன்னையே, ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி, ஸ்ரீ ராமபிரானே, என்னை இவ்விடத்தில் விட்டு செல்லாதீர்கள், நானும் உங்களிடம் கூட வருவேன் என்று கூறி ஸ்ரீ ராமபிரானுடன் கானகம் செல்ல தயாராகி இருக்கின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.